யார் தீய சக்தி? தீய சக்திங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத வார்த்தையாக ஆகிப்போச்சப்பா. இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு தீய சக்தி திமுக அப்படின்னாரு. அவர் 3 தடவை ஜெயித்தார். அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அதிமுக ஒரு தீய சக்தின்னாங்க, அவங்களும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியும் மாறி மாறி 2 கட்சியும் திராவிட கட்சிகள் ரெண்டும் திரும்ப 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 தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு 2வது தடவை ஜெயிக்கிற வாய்ப்பு யாருக்கும் இல்லாமல் இருந்துச்சு. இவங்க 5 வருஷம்னா அவங்க 5 வருஷம், அவங்க 5 வருஷம்னா இவங்க 5 வருஷம், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கடைசி 2009 திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல மக்களுக்கு செஞ்சாங்க. ஆனால் திருப்பி ஏன் தோத்தாங்க அப்படின்னா, அவங்க ஈழத்தமிழருக்கு செஞ்ச அந்த துரோகம் நாடகம், ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டே அவங்க போட்ட நாடகம் பட்ட வர்த்தனமாக எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அதில் தமிழர்கள் கொதித்து போய் அந்த அம்மா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாங்க. அந்த அம்மாவே ஜெயிச்சிட்டாங்க. அப்படி தானே ஜெயிச்சுது. திரும்பியும் அந்த அம்மா ஒன்றும் பெருசாக செய்யலை. ஆனால் அந்த அம்மா சராசரி மக்களுக்கு வந்து கை வைக்க மாட்டாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசுவாங்க. நாடும் நமதே, 40ம் நமதே, மோடியா லேடியா. அந்த அம்மாவுடைய தைரியத்துக்காக வேண்டியே 2வது தடவையும் என்ன ஜெயிக்க வச்சாங்க. அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போச்சு. ஆனால் திரும்ப திமுக வரணும்ல. ஒரு பக்கம் அதிமுக புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோம், என்ன அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க முழங்குதாங்க. ஆனால் இவங்க நாங்கள் கலைஞரின் பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோம்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லி ஓட்டு கேட்கல, விடியல் தருவோம்னு தான் சொன்னாங்க. அப்புறம் விடியல் வந்துச்சான்னு இந்த வருஷம் தெரியும். இந்த இந்த அடுத்த வருஷம் நடக்க போகிற தேர்தலில் தான் யாருக்கு விடியும்னு தெரியும். அவர் நாங்கள் தமிழர்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இவங்க போன தேர்தலில் நாங்கள் தான் வருவோம், விடியல் தர போகிறோம் என்ன இளவலமோ சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் சொல்லுதாங்க என்ன ஒன்றுபட்ட தமிழகம் மீட்டெடுப்போம் அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாளும் தமிழகம் என்ன தனித்தனியாக பிரிஞ்சாக கிடந்துச்சு. எப்படியாவது ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு வாராங்க. என்ன மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல்னு சொல்லிட்டு சீமான் வாராரு. நம்ம விஜய் அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு அவர் வராரு. இதில் யார் தீய சக்தின்னு இப்போ மக்கள் குழம்பி போயிருக்கான். இப்போ மக்கள் யார் தீய சக்திங்கிறத அந்த தேர்தல் முடிவு தெரிஞ்சிடும். கூட்டம் கூடுனா கூட்டம் ஓட்டாக மாறாது. கடைசியாக தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு கடைசியாக ஒரு 3 நாள் இந்த பூத் லெவலில் வார்டு வாரியாக பூத் லெவலில் ஒரு டீலிங் நடக்கும். அதில் எவன் முந்தி போகிறானா அவன் தான் ஜெயிப்பான். அது அந்த அரசியல். அதுக்கு தான் எல்லா கட்சியும் இப்போ பாரதிய ஜனதாலாம் முன்னாடி பூத் கமிட்டிலாம் கிடையாது. இப்போ பூத் கமிட்டி மாநாடுனே அமித்ஷா தலைமையில் திருநெல்வேலியில் போட்டுட்டாங்க. ஏன்னா பூத் கமிட்டி அவ்வளோ முக்கியம். பூத் கமிட்டியில் அதிமுக திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாலையும் என்ன செய்ய முடியாது, கோலோச்ச முடியாது. அதில் தேமுதிக புரட்சி கலைஞர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அதில் கொஞ்சம் முன்ன வந்தாங்க. உடல்நிலை சரியாமல் அவர் இறந்து போனார். ஆனால் தமிழர்கள் அவரை சரியாக பயன்படுத்தலை. ஆனால் நாம் தமிழர் அப்படின்ட்டு எந்த தலைவர்கள் வந்தால் தமிழ் பற்றோடு வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்திருந்தாங்களே. ஒன்று ஜாதிய முத்திரை குத்துதாங்க, இல்லைன்னா பெண்கள் விஷயத்தை பற்றி பொருளை கிளப்பி விட்டுருந்தாங்க. இப்படி ஏதாவது ஒரு இப்போ 2 பெரிய கட்சியும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். விஜயகாந்தே நல்ல எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்தார். அவரே 5 எம்எல்ஏ உருவிட்டு போயிட்டாங்களே. ஏன்னா இப்படி தான் இவங்க சதி பண்ணுவாங்க, கட்சை உடச்சிடுவாங்க. வைகோவை அவரும் கட்சி பெருசாக வந்தார். இன்றைக்கி அவரெல்லாம் சரியான முறையில் செயல்பட்டுருந்தால் தமிழகத்தில் முதல்வராக ஆகிருப்பார். என்ன செய்ய முடியும், உருவிடுவாங்க. கெட்டிச்சங்களை உருவாமல் இருக்க மாட்டாங்க. இந்த 2 கட்சியும் பயங்கர வலிமை உள்ள கட்சி. இவங்க ஏதாவது ஒரு சண்டை பாருங்கள். இப்போ விஜய் என்ன முடக்கி வச்சுருக்கு, அது கோர்ட்டு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்புன்னு இப்படி எதையாவது சொல்லி புதுசாக வாரவங்களை இவங்க என்ன செஞ்சுருவாங்க, இதாக டம்மி ஆக்கிடுவாங்க. அதுக்கு விஜயகாந்தும் பலியாகிட்டார். மக்களும் விட்டு கொடுத்துட்டாங்க விஜயகாந்தை. மக்கள் விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. இந்த மீடியாவில் வந்த செய்தியை அடிப்படையில் வச்சு அவரை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதனால் புதுசாக வாரவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. இவங்கெல்லாம் பயங்கரமான ஆள். ஏன்னா திருமாவளமாக இருக்கார், மிகப்பெரிய படிப்பாளி, நல்ல அறிவாளி. அவரே ஒரு ஜாதி கட்சிக்குள்ளே போட்டு மூடிட்டாருங்க. அவரும் என்னென்னு தெரியல, இந்த சதி வேலையெல்லாம் புரியலையான்னு தெரியல. அவரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் இவங்களை என்ன செய்ய முடியும்? பிஜேபி மதவாத கட்சின்னு முத்திரை குத்தியாச்சு.
என்ன சீமான் பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லியே ஒரு முத்திரை குத்தியாச்சு. அந்த லட்சுமி வெடி இந்த லட்சுமி வெடின்னு கொளுத்தி போட்டாங்க. ஒரு கதையும் மண்ணுக்கு ஆகலை. ஏன்னா அவரும் தொண்டை கிளிய நரம்பு புடைக்க கத்திக்கிட்டு தான் இருக்கார். இளைஞர்கள் அவர் பின்னாடியும் இருக்கத்தான் செய்தாங்க, கொள்கை பிடிப்பு உள்ள இளைஞர்கள். புதுசாக வரக்கூடிய தலைவர்கள் இந்த பெரிய ஜாம்பவான்களை ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு சாணக்கியத்தனத்தோடு வரணும். அது ரொம்ப முக்கியம். வரட்டும், பார்க்கலாம். 2027 தேர்தல் எப்படி இருக்குது, 26 தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. என்ன